சிவபெருமான் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமான் ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன இடம்னா கேதார்நாத். இவங்களுக்கு இந்த விஷயம் அவசியம் இவங்க செய்யணும்ன்றது சிவபெருமான் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. இந்த நோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த சுமைகள்லாம் அவங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கர்மா இருக்கு. அந்த நெகட்டிவ் கர்மாஸ் தான் இவங்களை இப்போ ஒரு மாதிரியான மாயையான ஒரு உலகத்துல தள்ளிக்கிட்டு இருக்கு. இதை செய்யும் போது மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நேர்கோட்டுல போக ஆரம்பிக்கும், புண்ணிய கர்மாவை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. ஸ்ரீ வாராய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா சவுத் இந்தியா பெஸ்ட் டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன் மேம். ஜூன் 12 பிரதோஷம் வர இருக்கு மேம். சிவபக்தர்களுக்கு நம்ம சிவபெருமான் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னவா இருக்கும்? கண்டிப்பா. என் நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சோ இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய 12ஆம் தேதி பிரதோஷ தினம். இந்த பிரதோஷ தினத்துல நிறைய பக்தர்கள் சிவனடியார்கள் விரதம் மேற்கொள்வாங்க. விரதம் இருக்க முடியலாலும் சிவபெருமான நல்ல உறுதியான மனசுல நினைச்சுப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு டாரோ ரீடிங் மூலயமா, இந்த ஒரு சிவன் மெசேஜ் மூலயமா சிவபெருமான் அவங்களுக்கு என்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு, என்ன தகவலை கொடுக்க போறாருன்றதுதான் நம்ம சிவபெருமானோட எனர்ஜில இருந்து பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி அவங்களோட எனர்ஜியை கனெக்ட் பண்ற விதமா இங்க ஒரு 3 கிறிஸ்டல் இருக்கும். பைல் செலெக்ஷன் 3 கிறிஸ்டல்ல மூணு கிறிஸ்டலை நான் அவங்களுக்கு அங்க காட்டுவேன். ஸோ அதுல ஏதாவது ஒரு கிறிஸ்டலை அவங்க சிவபெருமான நல்ல மனசுல வேண்டிக்கிட்டு ஒரு கிறிஸ்டலை செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு கிறிஸ்டலுக்கும் நம்ம வரக்கூடிய சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப என்னென்ன கிறிஸ்டல்ஸ் இருக்கு அப்படின்றத நான் இப்ப பார்க்கலாம். முதல் கிறிஸ்டல் ப்ளூ கலர் கிறிஸ்டல். ரெண்டாவது பைல் எல்லோ கலர் கிறிஸ்டல். மூணாவது பைல் பிளாக் கலர் கிறிஸ்டல். ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல ஏதாவது ஒரு கிறிஸ்டல்ல இப்போ சிவபெருமான மனசுல நினைச்சிட்டு அவங்க செலக்ட் பண்ணிக்கணும். பைல் நம்பர் 1 மெசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா பைல் 1, பைல் 2, பைல் 3 செலக்ட் பண்ணிருப்பீங்க. கண்ணை மூடி உங்களுக்கு என்ன வேணும்ன்றத மனசுல நினைச்சிட்டு கண்டிப்பா வீடியோ பாருங்க. மேம், பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான சிவன் மெசேஜ் பார்க்கலாமா? கண்டிப்பா. பைல் நம்பர் 1 ப்ளூ கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பைல் நம்பர் 1. இவங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, கடந்த சில நாட்களா, மாதங்களா, சமீப காலமா இவங்களாவே இல்லை. இவங்களுடைய செல்ஃபை அவங்க வெளிப்படுத்தல. யாரோ மாதிரி இருக்காங்க. யாரோ சொன்னதன் பேர்ல வேற மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுக்குறாங்க. அவங்களுடைய ட்ரூ செல்ஃப் வெளியே வரல. அந்த ஒரு விஷயம் இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, நிறைய பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி குறைய ஆரம்பிச்சிருக்கு, எனக்கு நான் லக்கியா இல்லை அப்படின்றத ஒரு உணர்வே அவங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிட்டு இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கானது இல்லை, எனக்கானது இது இல்லை, அந்த ஒரு மனநிலைமை. இன்னொன்னு, இதெல்லாம் ஏன் இப்படி இவங்களுக்கு வந்ததுன்னா, முதல் காரணம் அவங்க எல்லார்கிட்டையும் ஆமான்னு சொல்லிட்டு போனதுதான். யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஆமான்னு சொல்லிடுவாங்க. நீ இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஓகே நான் அப்படி பேசல, நான் வேற மாதிரி பேசிக்கிறேன். நீ இந்த மாதிரியான செயல்களை ஈடுபடக்கூடாது, நீ இதுதான் செய்யணும்னுவாங்க. உடனே சரி நான் அதை செஞ்சுக்கிறேன். ஸோ இப்படியே மற்றவங்க சொல்றதை கேட்டு 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 அவங்க மாறி மாறி அவங்களுடைய உண்மையான செல்ஃப் அவங்க என்னன்னே தெரியாம போயிடுச்சு. அது உள்ளுக்குள்ள எங்கேயோ ஆழ்மனதுல அது போட்டு உறங்கி கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த செல்ஃபை வெளிக்கொண்டு வரணும். அது வெளிக்கொண்டு வந்தாதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இந்த பிரபஞ்சத்துல எல்லா மனிதர்கள் எல்லா உயிர்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எல்லா உயிர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்ப இவங்களுக்கு என்ன வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு அப்படின்றத அப்போதான் அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அவங்க ட்ரூ செல்ஃபை வெளியே கொண்டு வரும் போது. ஸோ அதற்கு அப்போ 2 விஷயம் பண்ணணும் அப்படின்றது சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜா இருக்கு. என்ன முதல் விஷயம் பார்க்கும்போது, முதல்ல மற்றவங்களுக்கு நோ சொல்லணும். இவங்களுக்கு எது உடன்படலையோ பிடிக்கலையோ, இவங்களால இதை செய்ய முடியாதோ அதற்கு நோ சொல்லணும். இந்த நோ சொல்றதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா
நம்மளை வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது. நம்ம வந்து எப்பவுமே ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டே இருப்போம். இது நிறைய பேருக்கு தெரியாது. பட் இவங்களுக்கு இந்த விஷயம் அவசியம் இவங்க செய்யணும்ன்றது சிவபெருமான் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. இந்த நோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த சுமைகள்லாம் அவங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். மன சுமை, பண சுமை எதுவாக இருந்தாலும் விலக ஆரம்பிச்சிடும் ஒண்ணு. இன்னொன்னு, இவங்க செல்ஃப் வெளிக்கொண்டு வரணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்களோட தன்மை வெளிக்கொண்டு வர ஒரே ஒரு விஷயம், சிவபெருமான மனசுல நினைச்சு தியானம் மட்டும்தான் மேற்கொள்ளணும். அது தினமும் எவ்வளோ நேரம் இருந்தாலும் தியானம் மேற்கொள்ளலாம். 5 நிமிஷத்துல இருந்து 1 hour வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகலாம், அவங்களால முடிகிற அளவுக்கு. ஸோ அந்த தியானமும் தான் இவங்களுடைய உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வரும். அப்ப இந்த 2 விஷயத்த அவங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்களா லைஃப்ல, இவங்க கையை விட்டு போன வாய்ப்புகள் கூட ஏதாவது ஒரு ரூபத்துல யாராவது ஒரு மூலியமா அந்த வாய்ப்புகள் இவங்களை தேடி வரும். ஏன்னா சிவபெருமான் எல்லாத்தையும் அவருக்குள்ள ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்காரு. இவங்களுடைய கெட்டது மட்டும் இல்ல, நல்லதையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது ஏன் அப்ப ஹோல்ட் பண்றாரு என்னோட நல்லதுன்னு கேட்கும் போது, சரியான டைம்ல கொடுத்தாதான் இவங்களால அதுல ஜெயிக்க முடியும். தப்பான டைம்ல கொடுக்கும் போது அவங்க அதை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் இவங்களுக்கு அப்போ கொடுக்க ஆரம்பிப்பாரு. அப்போ அதற்கு முன்னாடி சிவபெருமான் சொன்ன இந்த ஒரு விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் சிவபெருமான் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சூப்பர் மேம், அருமையா சொன்னீங்க. பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும். மறக்காம நன்றி சிவசிவன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. மேம், பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தலாமா? கண்டிப்பா. பைல் நம்பர் 2 எல்லோ கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 2க்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ், இவங்களுடைய ஆன்மா கர்மா ரீதியா ஒரு ஒரு மாய வலைக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு உணர்ந்திருப்பாங்க, நம்ம வந்து ஏதோ ஒரு பேட் கர்மா நம்மளுக்கு இருக்கு. கர்மான்றது எல்லாருக்கும் இறப்பு முதல் பிறப்பு வரை இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது பிறப்பை தாண்டியும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். அதுல பேட் கர்மா, குட் கர்மா, பாசிட்டிவ், நெகட்டிவ் இப்படிதான் இருக்கும். இவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கர்மா இருக்கு. ஸோ அந்த நெகட்டிவ் கர்மாஸ் தான் இவங்களை இப்போ ஒரு மாதிரியான மாயையான ஒரு உலகத்துல தள்ளிக்கிட்டு இருக்கு. எதுவுமே அவங்களுக்கு நிஜ உலகத்துல இல்லாம இருக்கு. அது எல்லாம் ஒரு நிழல் உலகம் மாதிரிதான் தோணுது. எப்படின்னா, இப்போ ஒரு இஎம்ஐல ஒரு வண்டி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுதுதான், ஆனா நம்மளுது இல்லை. அதே விஷயம் தான் இவங்களுக்கு நடக்கும். எல்லாம் என்னோடது தான், இந்த உலகமே என்னோடது தான், என் வாழ்க்கை என்னோடது, ஆனா என்னோடது இல்லை. ஸோ அது யாரும் ரூல் பண்றாங்க. அது யார் ரூல் பண்றாங்கன்னா இந்த பேட் கர்மாஸ் ரூல் பண்றது. ஸோ அப்போ இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த வாழ்க்கையை மோல்ட் பண்ண முடியாது. இவங்க நினைச்சாலும் வேற மாதிரி அது மோல்ட் ஆயிட்டு வரும். அப்ப இந்த விஷயங்கள்லாம் அவங்கள விட்டு குறையணும். அவங்களோட வாழ்க்கையை விட்டு, அவங்களுடைய ஆன்மாவை விட்டு விலகணும். இது எல்லாமே வெளியே இருந்து வந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் தான். இவங்களுக்குள்ள இருந்து கிரியேட் ஆனது கிடையாது. ஏன்னா இவங்களோட தன்மையா அது கிடையாது. இவங்க வந்து அந்த பாக்கியவான், புண்ணியவான் அப்படின்னு சொல்லுவாங்க, பாவம் வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து புண்ணியவான்கள், பாக்கியவான்கள் அந்த லிஸ்ட்லயே வச்சுக்கலாம். இவங்களுக்கு அப்ப வெளியில இருந்து அந்த மாதிரியான ஒரு பேட் கர்மாஸ் இவங்களுடைய ஆரால கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப அதை வந்து நம்ம வெளியேற்றணும். வெளியேற்றினாதான் அந்த இஎம்ஐ எல்லாம் கட்டி முடிச்சு நம்ம வந்து எப்படி சொல்றது, என்ஓசி எல்லாம் முடிச்சு நம்ம சொந்தமா மாத்திப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க லைஃப் இவங்க ஆமா சொந்தமா மாத்திக்கணும். சோ இப்ப இருக்கக்கூடிய இதுல நான் சொல்றேன், இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு இப்படி சொன்னாதான் புரியும். நம்ம வந்து ரொம்ப ஆன்மீகமா போனா புரியாது. அப்ப அப்படி அவங்க லைஃபை மாத்திக்கணும்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து வெளியே தள்ளணும். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வெளியே தள்ளணும், இந்த பேட் கர்மால இருந்து குட் கர்மாவா மாத்தணும். இந்த 2 விஷயம் தான் அவங்க மேற்கொள்ளணும். அது 2 விஷயம் அவங்க செய்யறதுக்கு என்ன செய்யணும்ன்றது இங்க சிவபெருமான் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னவா வருதுன்னா, ருத்ராட்ச மாலை வாங்கிக்கணும். 54 இல்ல 108 இந்த 2 கவுண்டிங்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ருத்ராட்ச மாலையை வந்து வாங்கிக்கணும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. 5 முகம் தான் அது வந்து ஜென்ரல் எல்லாருக்கும் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. 5 முகம் கொண்ட 54, 108 ருத்ராட்ச மாலையை வாங்கிட்டு தினமும் காலையிலேயோ இல்ல தூங்குறதுக்கு முன்னாடியோ 2 வேளையில ஒரு வேளையோ தினமும் பண்றது பெஸ்ட். அப்படி முடியாத பட்சத்துல கூட பிரதோஷ தினம் இல்ல எவ்ரி மண்டே, எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை அந்த டைம்ல தினமும் பண்ண முடியாதவங்க, ஸோ இந்த தினங்கள்ல காலை இல்ல இரவு வேளை இந்த நேரங்கள்ல இந்த ருத்ராட்ச மாலையை வச்சு அவங்க ஏதாவது ஓம் நம சிவாய இல்ல சிவ சிவ இல்ல ருத்ர
காயத்ரி மந்திரம், இந்த மாதிரி சில பேருக்கு காயத்ரி மந்திரம்லாம் அத்துப்படியா தெரியும், அப்படி சொல்லலாம். என்ன மந்திரம் இவங்களுக்கு தெரியுதோ, எது அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா ஈஸியா இருக்கோ அதை வந்து சொல்லலாம். அப்படியே முடியலனாலும் ஓம் அது சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இது 54 108 தடவை இந்த ருத்ராட்ச மாலையை வச்சுதான் சொல்லணும். கவுண்டிங்ல சொல்லக்கூடாது. அந்த மாலையை வந்து அவங்க அதை வந்து இப்படி ஸ்வைப் பண்ணி சொல்ல 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 அதனோட எனர்ஜி அவங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த பேட் கர்மா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வெளியேற ஆரம்பிச்சுட்டே இருக்கும். இவங்க நல்ல விஷயங்களை போய் செய்ய ஆரம்பிப்பாங்க. நல்லது செய்யும் போது கெட்டது ஆட்டோமேட்டிக்கா வெளியே போக ஆரம்பிச்சிடும். நிச்சயமா. நல்லது செய்யறதுக்கு நம்ம புஷ் பண்ணணும் இல்லையா, ஒரு சோர்ஸ், அது வந்து இந்த ஜபம் நம்மளுக்கு புஷ் பண்ணும். ஸோ இதை செய்யும் போது மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நேர்கோட்டில் போக ஆரம்பிக்கும். புண்ணிய கர்மாவை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தீய அந்த ஃபோர்ஸஸ் அதெல்லாம் வெளியேறும். ஸோ அப்போ அவங்க ஒரு ஒரு முக்தியான நிலை, ஒரு அமைதியான நிலைக்கு அவங்களுடைய வாழ்க்கையும் சரி, அவங்களுடைய அந்த ஆன்மாவும் சரி வர ஆரம்பிக்கும். அப்படின்றதுதான் சிவபெருமான் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ இந்த விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணணும். சூப்பர் மேம், அருமையா சொன்னீங்க. பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும். நன்றி சிவசிவான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. மேம், பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு சிவன் மெசேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தலாமா? பைல் நம்பர் 3 பிளாக் கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பைல் நம்பர் 3. ஸோ சிவபெருமான் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, பைல் நம்பர் 3ல இருக்கக்கூடிய மக்கள், பக்தர்கள், இல்ல சிவனடியார்கள், இல்ல சிவனுடைய குழந்தைகள், பிள்ளைகள், ஊவர் யாரெல்லாம் அதுல இருக்கிறாங்களோ அவங்கள வந்து சிவபெருமான் ஒரு இடத்துக்கு ஊப்புறாரு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன இடம்னா கேதார்நாத். வாழ்க்கையில ஒரு முறையாவது அவங்க போயிட்டு வரணும். ஸோ அங்க அவங்களுக்கு வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு திருப்பங்கள் தரக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை சிவபெருமான் அங்க வச்சிருக்காரு. அதனால கண்டிப்பா வந்து போயிட்டு வரணும். எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும். மேபி கேதார்நாத் போகணும்னு ஒரு பிளான் பண்ணி இருக்கிறாங்க, இந்த வீடியோ பாக்குறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நெருடல் கூட இருக்கலாம். நம்ம பிளான் பண்றோம், பட் இப்ப போலாமா இல்ல போஸ்ட்போன் பண்ணலாமா நெருடல் இருக்கலாம். ஆனா இந்த ரீடிங், இந்த பதிவு மூலியமா சிவபெருமான் நீங்க கட்டாயம் வந்துதான் ஆகணும், இது உங்களுக்கான நேரம், கேதார்நாத் வரக்கூடிய நேரம் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்கறதா வச்சுக்கலாம். கேதார்நாத் அவங்க இப்போ போயிட்டு வரணும். இப்போவோ இல்ல முடிய அளவுக்கு எப்போ கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறை அவங்க அந்த இடத்த மிதிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. சாரி ஃபார் இன்டரப்ட் மேம். இப்போ கேதார்நாத் பயணம் பண்ண முடியாதவங்க, ரொம்ப வயசா இருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு காரணத்தால என்னால் ரொம்ப தூரம் பயணம் பண்ண முடியாதுன்றவங்க என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, வீட்டுல உட்கார்ந்து ஒரு ஒரு அமைதியான நிசப்தமான இடத்துல உட்கார்ந்து, சிவபெருமானுக்கு எப்பவுமே கொஞ்சம் இருள் அது தேவைப்படும். ரொம்ப வெளிச்சம் அது வந்து இருக்கக்கூடாது, இருள் தேவைப்படும். ஸோ அப்போ இருள் சூழ்ந்த இடத்துல ஒரு டார்க்கான பிளேஸா இருக்கணும். அட் த சேம் டைம் ஒரு அமைதியான ஒரு கிளீனான பிளேஸா இருக்கணும். ஸோ அந்த பிளேஸ்ல உட்காந்து ஒரு விளக்கு ஏற்றி வைக்கலாம். ஒரு பஞ்சதீப எண்ணெயோ இல்ல தேங்காய் எண்ணெயோ அதுல ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அங்க அதுக்கு முன்னாடி உட்காந்து அமைதியா ஒரு தியான முறையில உட்கார்ந்து கண்ணை மூடி அந்த கேதார்நாத் இப்போ நம்ம இருக்கிற மாதிரி அந்த இமேஜினேஷன் கொண்டு வரணும். அது கொண்டு வரும் போது கண்டிப்பா சொல்றேன், இந்த ஒரு விஷயத்த அவங்க செய்யும் போது அவங்கள சுத்தி வந்து அந்த அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகுறத அவங்களால கண்டிப்பா உணர முடியும். ஸோ போக முடியாம இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன். போக முடிஞ்சும் அப்படி பண்றவங்களுக்கு அது நடக்காது, அதையும் சொல்லிக்கிறேன். போக முடியாத சூழல்ல இருப்பாங்க. கண்டிப்பா இதை உட்காந்து செய்யும் போது அவங்கள சுத்தி எல்லாருமே மாறுறத அந்த ஒரு ஃபீலை அவங்களால உணர முடியும். ஸோ அந்த நிமிடம் அவங்க சிவபெருமான மனசுல நினைச்சு கூப்பிடும் போது கண்டிப்பா அந்த கேதார்நாத் போயிட்டு வந்த ஃபீல் அவங்களுக்கு உணர்வு மட்டும் இல்லை, அங்க எப்படி இருக்கோ அதை கண்கூட அவங்களால பார்க்க முடியும். அந்த நிமிடம் மனதால அவங்களால பார்க்க முடியும். இப்ப சித்தர்கள்லாம் வந்து கூடு விட்டு இங்கதான் இருப்பாங்க, பட் அவங்க ஆன்மா அங்க போயிட்டு வரும் இல்லையா, அந்த ஒரு ப்ராசஸ் அவங்களுக்கு அந்த நிமிடம் அந்த க்ஷணம் வந்து சிவபெருமான் கண்டிப்பா கொடுப்பாரு. போக முடியாத பட்சத்துல இருக்கவங்களுக்கு சொல்றேன், அப்படியாவது போயிட்டு வந்துடணும். ஏன்னா அவங்களுக்கான ரிவர்ட்ஸ் கிடைக்க போகுது. சில பேருக்கு கடைசி காலத்துல இருக்கிற ஆன்மாக்களுக்கு கூட முக்தி நிலை அடையணும்ன்ற ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கும். அந்த கனவு கூட ரிவார்டா கண்டிப்பா சிவபெருமான் கொடுத்தே தீருவாரு. ஆனா இந்த விஷயத்த அவங்க மேற்கொள்ளணும், ஸோ போயிட்டு வரணும் அப்படின்றது. அண்ட் இன்னொன்னு, அப்படி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த முக்தி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் இவங்க எப்படி இருக்கணும்னா
ரொம்ப ரொம்ப பொலைட்டா இருக்கணும், பணிவோட இருக்கணும். எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, சிவபெருமானே எனக்கு வரம் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வைக்கிறதுன்னு. அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யவே கூடாது. சிவபெருமானுக்கு ஒரு நாளும் அது பிடிக்காது. எவ்வளோ பெரிய பொசிஷன் போனாலும் பணிவோட நடந்துக்கணும். அப்பயே இந்த மெசேஜ் உங்களுக்கு வருதுன்னா அவங்களுக்கு அந்த பொசிஷன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். முன்னாடியே சொல்றாரு, நீ பணிவோட இருக்கணும், உனக்கு இது நான் நடத்தி கொடுக்க போறேன் அப்படின்றது. இதை மட்டும் செஞ்சா போதும். கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர்ச்சியை நோக்கி போகும். முடிஞ்ச அளவுக்குன்னு இல்லை, இந்த பதிவை ஃபைல் நம்பர் 3ல பார்த்துருக்காங்கன்னா கேதார்நாத் போயிட்டு வரணும், சிவபெருமானோட அழைப்பு வந்துருச்சு அப்படின்றது அவங்களுக்கான மெசேஜா இருக்கு. சூப்பர், அருமையா சொன்னீங்க. ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும். நன்றி சிவன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா காரணம் இல்லாம இல்ல, சிவனை கண்டிப்பா எல்லாரும் ஈஸியா வழிபட முடியாதுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வீடியோ மூலியமா நான் சொல்றது என்ன அப்படின்னா, சிவனோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு, இருந்துகிட்டே தான் இருக்கும். எங்களுக்காக ஒரு சிவன் பக்தரா நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம்.